திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. என்றும் அன்புடன் செந்தில்குமார். எல்லாம் வல்ல பெருங்கருணையோடு இருக்கின்ற சிவபெருமானின் திருக்கருணையினால் தேவார புத்தொண்டு அறக்கட்டளையின் மற்றும் ஒரு சிறப்பு பணியாக அறவளர்த்த நாயகி உடனமர்ந்த ஐயாரப்பர் திருக்கோவில் திருவையாறு திருக்கோயில் கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை என்று நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு பூத்தொண்டு செய்ய கருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானத்தின் குருவருளோடும் அவருடைய அருள் ஆணையின் வண்ணம் நமக்கு இந்த பணி கிடைத்துள்ளது. இந்த பணியில் நமது யாத்திரை குழு மற்றும் பூத்தொண்டு செய்கின்ற அன்பர்கள் குழுவில் இருக்கிற அனைவரும் தங்களால் முயன்ற பங்களிப்பை பூத்தொண்டு அறக்கட்டளைக்கு நல்கி இந்த கும்பாபிஷேக விழாவில் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்திருக்கோயிலின் சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, மிகவும் சைவர்களின் சிவ வழிபாட்டினுடைய அனைத்து அடியார்களுக்கும் மிகவும் உன்னதமான கோயில். திருவையாறு அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஆடி அமாவாசை அப்பர் கைலாய காட்சி. எப்படிங்க? ஆடி அமாவாசை அப்பர் கைலாய காட்சி, இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம் இத்தலம். பூலோக கைலாயம் என்று சொல்லக்கூடிய தலம். திருக்கைலாயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் இத்தலத்தில் இருக்க இறைவனை தரிசித்தாலே திருக்கைலாய தரிசனம் கிடைத்த மாதிரி ஒரு ஐதீகம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இத்தலத்தும் நந்திய பெருமான் பிறந்த தலம், 5 நதிகள் செல்லக்கூடிய தலம் இத்தலம். இத்தலத்தில் 4 பெருமக்களாலும் பாடல் பெற்றது. நம்ம ஒரு முழக்கமாக, சைவர்களின் வீர முழக்கமாக, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி என்று சொல்வார்கள். மணிவாச பெருந்தகை ஆரூரையும் திருவையாரையும் இணைத்து சொல்லக்கூடிய வீர முழக்கமாக இருக்கக்கூடிய இந்த முழக்கம். அப்படி சிறப்பு வாய்ந்த இத்தலத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் தாங்களும் பங்கு கொண்டு சிறு சிறு பூக்கைங்கரியத்துக்கு தேவையான சிறு சிறு பங்களிப்பை தங்களும் நல்கி எல்லாம் உள்ள பெருமானின் திருவருளை பெற வேண்டுகிறோம். இவன் தேவார திருத்தல பூத்தொண்டு அறக்கட்டளை அம்மையப்பர் யாத்திரை குழு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.